ஏத்துக்கிறோம் சார், நான் ஏத்துக்கிறேன். நாம சிவகார்த்திகேயன் விஷயத்துக்கு ஆமா, இவர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம். இந்த படத்தை வந்து யார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு? சன் பிக்சர்ஸ் தான். என்ன நீங்க ரெட் ஜெயண்ட் இல்ல ரெண்டும் ஒண்ணுதானே சார்? ரெண்டும் என்னதான் இருந்தாலும் அது கிளை குடும்பம், இது நேர் குடும்பம். இது மன்னராட்சியில நேரம் வரும், அது அந்த சைட்ல வரும். அதுவும் மன்னராட்சி தான், ஆனா வந்து அது சைடு, இது நேரு. அந்த பக்கம் வந்து அது அந்த பக்கம் சிஐடி நகர் அந்த பக்கம் போகும். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியல இது நேரம் வரும், அது கொஞ்சம் அப்படி கிராஸா வரும். சரிங்களா? அப்ப அந்த வகையில இது வந்து என்ன உங்களுக்கு 14ஆம் தேதிங்கிறத இவங்க சிவகார்த்திகேயனோட பராசக்தியை வந்து 14ஆம் தேதி வரதா இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, பராசக்தியை விட்டுட்டு நமக்கு கட் அவுட் வைக்க கூடாது, தலைகள் சிறப்பு ஷோ விடக்கூடாது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு அரசு அனுமதி கொடுக்குதுன்னு வைங்க, கோர்ட் யாராவது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கினாதான் அது தடைப்படுமே தவிர, இப்ப இவர் படத்துக்கு கொடுக்கல. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். சிவகார்த்திகேயன் படத்துக்கு இதை விட கொஞ்சம் கூடுதலா சலுகை காமிக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஏன்னு கேட்கறதுக்குள்ள அந்த ஒரு வாரம் முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வேண்டிய சாதகம் நடந்து விடும். இப்போ அத என்ன பண்ணாங்க, இவர் 9ஆம் தேதி கொண்டு போயிட்டீங்களா? சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, அவர் நடித்த பராசக்தி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணது 10ஆம் தேதி ரிலீஸ். அதையும் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. நீ 9 கொண்டு போனா நான் 10. அப்ப வந்து அகைன் அந்த கேம் கண்டினியூ ஆகுது, ஜனநாயகனா பராசக்தியான்னு சொல்லி. புரியுதுங்களா?